ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது அகாரோ டியூயல் ஏர் ஃப்ரையரோட ஷார்ட் ரிவ்யூ அண்ட் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி யம்மியான ஒரு டின்னர் ஆப்ஷன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அகாரோ டியூயல் ஏர் ஃப்ரையரோட அக்சசரிஸ் என்னெல்லாம்னு சொல்லிடுறேன். இந்த ஏர் ஃப்ரையரில் உங்களுக்கு 2 பேஸ்கெட் இருக்குது. ஸோ நீங்கள் 2 டிஷ் ஒரே டைமில் 2 டிஃப்ரெண்ட் டிஷ்ஷும் குக் பண்ணலாம், லார்ஜ் அமௌண்ட் டிஷ்ஷும் ஒரே டைமில் குக் பண்ணலாம். இந்த பேஸ்கெட்டுக்கு உள்ளாடி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்லாட்டடான ஒரு ட்ரே இருக்குது அண்ட் உங்களுக்கு மேனுவல் புக் வரும். நீங்கள் அந்த ட்ரேயை நல்லா வாஷ் பண்ணி பேஸ்கெட்டையும் வாஷ் பண்ணி உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இன்றைக்கி ரேப்புக்கு வெஜிடபிள் ரேப் தான் பண்ண போகிறேன். அதுக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் அதை லைட்டாக ஆலிவ் ஆயிலையோ சாதா ஆயிலையோ சாட்டே பண்ணிக்கோங்க. கேபேஜ், கேப்சிகம் நல்ல ஒரு 2-3 மினிட்ஸ் சாட்டே ஆனதுக்கப்புறமாட்டு சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, கொஞ்சம் கார்லிக் பவுடர், கொஞ்சம் சால்ட் இவ்வளவும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வெஜிடபிள் மிக்சர் ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. இப்போ ரோஸ்டட் ப்ராக்கலிக்கு ப்ராக்கலியை க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில், தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட்டு, ஆரிகானோ, சேம் ஹர்ப்ஸ் தான் இங்கேயும் போகும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கார்லிக் பவுடர், லெமன் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சு நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் அண்ட் லெமன் ஜூஸ் அண்ட் ஹர்பில் ப்ராக்கலி கோட் ஆகணும். அகாரோ ஏர் ஃப்ரையரில், அதுவும் டியூயல் ஏர் ஃப்ரையரில் 2 மெயின் ஆப்ஷன் இருக்குது. அதை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதுதான் இந்த ஏர் ஃப்ரையருக்கும் மற்ற ஏர் ஃப்ரையருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு பவர் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிங்க் ஃபினிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து டியூயல் குக்குன்னு இருக்குது. இந்த ஏர் ஃப்ரையர் வந்து உங்களுக்கு 2 பேஸ்கெட். ஸோ சிங்க் ஃபினிஷில் நீங்கள் வந்து இங்கே சிக்கன், இங்கே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் குக் பண்ணுறீங்க அப்படின்னா சிக்கனுக்கு வேறு பேக்கிங் டெம்பரேச்சர் இருக்கும், வேறு டைமிங் இருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வேறு பேக்கிங் டெம்பரேச்சர் இருக்கும், வேறு டைமிங் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக மோடு, டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு டைமிங்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டுமே குக் ஆகி முடிக்கிறது ஒரே டைமில் உங்களுக்கு குக் ஆகி முடிக்கும். அதுக்கு தக்கன அதை அட்ஜஸ்ட் பண்ணி குக் பண்ணிக்கும். டியூயல் குக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிஷ்ஷு நிறைய குவான்டிட்டி பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே நீங்கள் வந்து நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா 2 பேஸ்கெட்லேயும் நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஃபில் பண்ணிவிட்டு டியூயல் குக்கில் நீங்கள் சேம் டெம்பரேச்சர் சேம் டைமிங் வச்சு ஆன் பண்ணிட்டீங்கன்னா சேமாக குக் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் இதோட மெயின் ஃபீச்சர். இன்னொரு ஃபீச்சர், இதில் லைட் இருக்குது. ஸோ லைட் ஆன் ஆகும். நீங்கள் உள்ளே என்ன குக் ஆகுங்கிறத நீங்கள் லைட்டு இது மூலியமாக பார்த்துக்கலாம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். அண்ட் நிறைய ப்ரீசெட் மெனு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரீசெட்லேயே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சிக்கன், கப் கேக்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சிங்க் ஃபினிஷை வந்து எப்படி செட் பண்ணோம் அப்படிங்கிறத காணிக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த ஏர் ஃப்ரையருக்கு ஃபஸ்ட்டு பேஸ்கெட்டுக்கு ஆப்ஷன் அங்கே 1 ஃபஸ்ட் ஏர் ஃப்ரையரை செட் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் வந்து எனக்கு ப்ராக்கலி குக் பண்ண 200 டிகிரி செல்சியஸ். டைமிங் இந்த சைட் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். டைமிங் இதில் ஆட்டோமேட்டிக்காக 15 மினிட்ஸ் தான் காணிக்குது. எனக்கு அதுவே இருக்கட்டும். ஓகே, இப்போ இந்த செகண்ட் பேஸ்கெட்டுக்கு நான் வந்து இதில் தான் அந்த ரோல் வந்து குக் பண்ண போகிறேன். ஸோ ஆப்ஷன் 2 எனக்கு 180 டிகிரி செல்சியஸ். பட் எனக்கு வந்து 15 மினிட்ஸ் தேவையில்லை. எனக்கு ஜஸ்ட் ஒரு 6 மினிட்ஸ் போதும். நான் அதனால் 6 மினிட்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிங்க் ஃபினிஷ் ஆன் பண்ணி ரெண்டுமே செட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஏர் ஃப்ரையர் ரெண்டுமே ப்ரீ ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். டியூயல் குக்குக்கு பவர் ஆன் பண்ணிவிட்டு டியூயல் குக்கை வந்து ஆன் பண்ணணும். ரெண்டுமே ஒரே இது தான் மாறும். நீங்கள் எதை வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ 180 இருக்குது, 200 வேணும், குறைக்கணும். இதில் 50 டிகிரிலேருந்தே இருக்குது பாருங்கள். 50, 60, 70, 80 உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து செட் பண்ணிவிட்டு டைமிங்கை வந்து இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். 16, 17 கூட்டணுன்னா கூட்டிக்கலாம், குறைக்கணுன்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஏர் ஃப்ரையர் ஆன் ஆயிரும். உள்ளே குக் பண்ணுறதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த 2 சைடும் லைட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே உள்ளது தெரியும். நம்ம ரேப்பை அசம்பிள் பண்ணிடலாம். டோட்டியா இல்லைன்னா சப்பாத்தி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மெயனீஸ், கொஞ்சம் ஷெஷ்வான் சாஸை நல்ல ஜென்ரஸாக தடவிட்டு உங்களோட வெஜிடபிள் ஃபில்லிங், அதுக்கப்புறமா கொஞ்சம் சீஸ் போட்டு நல்ல ரேப் மாதிரி டைட்டாக ரேப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ரேப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஏர் ஃப்ரையரில் ஜஸ்ட் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நான் இதே மாதிரி 3 ரேப்பும் செஞ்சுட்டேன். இப்போ நம்மளோட ஏர் ஃப்ரையரை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. நான் டியூயல் சிங்க் ஃபினிஷ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து 2 டைம் செட் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்கெட் வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு செட் பண்ணியிருக்கேன். அதில் நம்மளோட ரேப்பை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னொன்று 200 டிகிரி, அதில் நம்மளோட ப்ராக்கலியை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இனி குக்காக ஆரம்பிச்சிடும்.
ஸோ இந்த டைமில் நான் இன்னொரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சிங்க் ஃபினிஷில் எப்படி அதுக்கு ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஹையஸ்ட் டைம் நம்ம செட் பண்ணியிருக்கோம் ப்ராக்கலி. இதில் 6 நிமிஷம் தான் நம்ம குக் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். ஏன்னா அந்த டொட்டியை வந்து கிறிஸ்பானா போதும் அந்த ரோலுக்கு. ஸோ இது வந்து 6 மினிட்ஸ் வர்ற வரைக்கும் இது வந்து குக் ஆக ஆரம்பிக்காது. ஸோ இது வந்து 6 மினிட்ஸ் வரும்போது ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்களா 6 வந்தோடனே இது குக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. சேம் டைமில் உங்களுக்கு வந்து 2 இதுவுமே சேம் டைமில் முடியும். ஸோ அதுக்கு வேண்டி தான் இந்த சிங்க் ஃபினிஷ் கான்செப்ட். ஸோ நீங்கள் வந்து இதில் ஒரு டிஷ் பண்ணி அது கூல் ஆகிற வரைக்கும் இது குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ரெண்டுத்தையும் செட் பண்ணிட்டீங்கன்னா 2 டிஷ்ஷுமே ஒரே டைமில் உங்களுக்கு குக் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் சிங்க் ஃபினிஷோட கான்செப்ட். இதில் இன்னொரு கூல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் பவர் கட் ஆகி ஆன் ஆனால் கூட நம்மளுக்கு விட்ட டைம்லேருந்து ஆன் ஆகிடும். ஓகே.